அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. கோடியில வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல 11 அரிசி இருந்தாலே போதும், பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கான ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 11ஆம் தேதி. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாள்ல 111 போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரியான போர்ட்டல் நமக்கு வரும். இததான் நம்ம தேவதை நாள், மேஜிக் டே, பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்றோம். இப்படிப்பட்ட நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா உடனடியா பலன் கிடைக்கும். அந்த வகையில நிறைய பேருக்கு கை மேல பலனை இந்த நாள் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் பல அற்புதமான சேர்க்கைகளோட தான் இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு சனி மகா பிரதோஷம். இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய முதல் பிரதோஷம் இது. அதுவும் சனிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது மார்கழி மாசத்துல வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை. அதே மாதிரி தட்சிணாயன காலத்துல வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை கடைசி பிரதோஷம்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த நாள்ல 9/9ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. அது எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நமக்கு 2025வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 9ங்கிற கூட்டுத்தொகை வரும். இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் 27ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ன்னு தான் வரும். அந்த வகையில 9/9ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இப்ப நமக்கு அடிக்கடி வரக்கூடிய 897ங்கிற சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில சனி பகவானுக்குரிய நம்பர் 8. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ன்னு வரும். இப்ப நமக்கு இருக்கக்கூடியது 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை 7ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த 2025வது வருஷம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இந்த 897ங்கிற சேர்க்கை நமக்கு 3-4 முறைக்கு மேல வந்துருச்சு. இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பர் பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யும். இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு தேதியிலேயே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரி பிரபஞ்ச வசிய நாளோட சேர்த்து வருஷத்தோட முதல் சனி பிரதோஷம், தட்சிணாயன காலத்தோட கடைசி பிரதோஷம், அது மட்டும் இல்லாம 9/9ங்கிற சேர்க்கை, 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை, இப்படி இந்த நாள் கோடியில ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்ச வசிய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரத்தை முதல் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இந்த பிரபஞ்ச வசிய நாள்ல நைட்டுக்குள்ள இத ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி உங்க பர்ஸ்ல வச்சாலே போதும், ஒரே நாள்ல பணவரவு அதிகரிக்கும்னு சொல்லி இன்னொரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு வருஷத்தோட முதல் சனி மகா பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல கேட்ட விஷயம் உடனடியா கிடைக்கிறதுக்கு, நாம வேண்டியது நமக்கு உடனடியா நடக்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த 2 வார்த்தைய ஒரே ஒரு முறை இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய இலையில இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எழுதி வச்சாலே போதும். அந்த சிவபெருமானோட பரிபூர்ணமான அருளால உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் படிப்படியா குறையும். இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு 3
3வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வசியம் செய்யறதுக்கு, அதாவது பல கோடிகளை ஈர்க்கிறதுக்கு 11 அரிசியை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல பணவரவு ஏற்படணுங்கிற குறிக்கோளுக்காக நீங்க செய்யுங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி, அதே மாதிரி வீண் விரைய செலவுகள் அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களும், வறுமை இருக்குன்னு சொல்றவங்களும் பணவரவு அதிகரிக்கணும் வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. பொதுவா இந்த மாதிரியான பிரபஞ்ச வசிய நாள்ல நம்ம மனசுல எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாம இருக்கிறது நல்லது. அந்த வகையில நம்ம பிரார்த்தனை செய்யும் போது கூட எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நேர்மறையா பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நேர்மறையான எண்ணங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 11 அரிசி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவை கிடையாது. முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க. பச்சரிசி கிடைக்காத ஊர்ல இருக்கீங்கன்னா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசிய 11ங்கிற எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் பயன்படுத்துறது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்ததா இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இருந்தாலும் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா 11 அரிசியை எடுத்து உங்க இடது கை வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு, இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு பிரேஸ, அதாவது ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் சேர்ந்த காம்பினேஷனை 11 முறை மட்டும் நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு பிரேஸ் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓபன், பிளண்டி, கவுண்ட், ஆன், சக்சஸ், 520. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். ஓபன், பிளண்டி, கவுண்ட், ஆன், சக்சஸ், 520. இப்ப நான் சொன்ன மாதிரி ஏஞ்சல் நம்பரை ஒவ்வொன்னையும் தனித்தனியா தான் சொல்லணும். அதே மாதிரி 11 அரிசிய உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த ஸ்விட்ச் வேர்டு பிரேஸ 11 முறை நீங்க சொன்னாலே போதுமானது. இப்படி இந்த ஸ்விட்ச் வேர்டு பிரேஸ 11 முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த அரிசியை கொண்டு போய் நீங்க சமைக்கக்கூடிய அரிசி டப்பா வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்துல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அரிசிய நார்மலா எப்பயும் போல நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். பல அற்புதமான சக்தி வாய்ந்த சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உடனடியா நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.